கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, தேவன் அடியாளுக்கு பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். தகுதி இல்லாத எங்களை தேவன் பயன்படுத்துவதற்காக நன்றியும் துதியும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா 16:13 தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே என்றார். பழங்காலத்தில் உள்ள கிரேக்க ஆசிரியர் என்ன சொன்னா ஏசோப் என்பவர்னா வௌவால்களை குறித்து ஒரு கற்பனை கதையை எழுதினார். ஏன் வௌவால் இருட்டிலே வாழ்கிறது அப்படின்னு சொல்லி காரணத்தை விளக்குவதற்கான ஒரு கதை. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வௌவாலை பகலில் பார்க்க முடியாது, இரவில் தான் பறக்கிறது அல்லது கொடுக்குற நாய்ஸ் சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே என்ன நடந்துச்சுன்னா சண்டை வந்துச்சுக்கலாம். அப்படி சண்டை வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பறவைகள் வெற்றி பெறுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வௌவால் என்ன செஞ்சிருமா, பறவைகள் பக்கம் போயிடுமா. பறவைகள் பக்கம் போயிட்டு சொல்லும், பாருங்க நான் பறக்கிறேன், பாருங்க எனக்கும் சிறகு இருக்குது அப்படின்னு சொல்லி பறக்கிறேன், நானும் உங்கள் இனம்தான் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியில் அது போய் சேர்ந்து சந்தோஷமாக அங்கே இருக்குமா. ஏன்னு சொன்னால், மிருகங்கிட்ட போனால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சில டைமில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அவங்க மிருகங்கள் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வௌவால் என்ன செய்யுமா, மிருகங்கள் கிட்ட போயிடுமா. பாருங்க நான் உங்களை மாதிரியே ஊந்து தரையில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே மாதிரி பல முறை இவங்க மாறி மாறி இருக்கிறத பார்த்து மிருகங்களும் விலங்குகளும் எடுத்த ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வௌவால் நம்மகிட்ட பொய் சொல்லிச்சு, இந்த பக்கம் தான் இங்கே பறவைங்குது, விலங்கு பக்கம் போனால் அது என்ன செய்யுது, நான் விலங்கு அப்படின்னு சொல்லி நம்மை ஏமாற்றுகிறது. அதனால் இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன செய்யக்கூடாது, எங்கள் பகலில் எங்களை மாதிரி நீ வெளியே வரக்கூடாது, நீ இரவில் தான் என்ன செய்யணும், வெளியே வரணும். எங்கே தங்கணும் அப்படின்னு சொன்னால், பெரிய குகையிலோ அல்ல எங்கேயாவது குகையில் நீங்கள் என்ன செய்யணும், தங்கணுமே தவிர வேறு எங்கேயும் நீங்கள் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், வௌவால்லாம் ரொம்ப ஒரு இருட்டான இடத்துல, ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே, அந்த மாதிரி குகைக்குள்ளே அப்படி தான் வாழும், நைட்டில் தான் அது பறக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு கற்பனை கதையாக இருந்துச்சு. இந்த கற்பனை கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளும் தான் 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. உலக பொருட்களுக்கும் ஆண்டவர் தேவனுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாதான், ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா உலக பொருட்களை பார்க்கும்போது நம்ம அந்த பக்கம் போயிடுவோம், தேவன் நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட போவோம். அப்படி நம்ம 2 பேருக்கும் மத்தியில் நம்ம என்ன செய்ய முடியாதான், உண்மையாக இருக்க முடியாது. அதெல்லாம் வசனம் சொல்லி 2 எஜமான்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி வௌவாலுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் நமக்கும் பிரச்சனை ஏற்படும். ஏன்னு சொன்னால், நமக்கு எந்த பக்கமும் நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம ஒருவருக்காகவே நம்ம என்ன செய்யணுமா, உலக சிநேகம் தேவனுக்கு சிநேகமும் 2 துருவங்கள். உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள முயற்சிக்கிறோம். மனம் புண்படாமல் பேசுவது, சத்தியத்தை அவர்களுக்கு சாதகமாக சொல்லி நாம் சமரசம் செய்கிறோம், அப்படி செய்தல் கூடாது என நம்ம நினைச்சோம். சரிங்களா, நம்முடைய ஆண்டவரை குறித்து தேவன் நமக்காக பாடுபட்டார், நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து நம்மை மீட்டு கொண்டு நமக்கு ரட்சிப்பை தந்தார். இந்த உண்மையை நம்ம எந்த சூழ்நிலையிலும் சமரசமாக பேசுவதற்காக மாற்றி சொல்லக்கூடாது. 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யலாம். ஒருவரே கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது எங்கெல்லாம் சொல்ல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரும் யாதொரு விக்கிரத்தையும் எனக்கு உண்டாக்க வேண்டாம். எப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை நம்மளாம் செய்யணுமா, சமரசமாக அல்லது மற்ற காரியங்களோடு நம்ம இணைத்து பேச முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன். உலகத்தோடு நம்ம சமரசம் செஞ்சுக்கிட்டு தேவனோடு கூட நாம் சேர்ந்து வாழ்வது கூடாத காரியம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த நாள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ இது எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம்.
உலகத்தோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாதபடிக்கு உம்மோடு கூட எங்களுடைய உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள நிற்கிறவே பாராட்டுங்க தகப்பனே. இரவிலே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்வது போல உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காப்பாற்றி இன்னொரு நாளை கூட்டி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து உண்மையில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலும் உண்மை பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை கட்டளையிடுங்க. வாலிப பெண்மணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஏற்ற துணைகளை கட்டளையிட்டு ஆண்டவரே நல்ல வழியில் திருமணம் நடந்து அவளுக்கு குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் நிலவ கிருபை செய்யுங்க. வியாதியோடு கண்ணீரோடு கவலையோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய நோய் படுக்கையை மாற்றி உங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று உங்களை தரிசிக்க அவர்களுக்கு கிருபை பாராட்ட விடுமாக எஞ்சி நிற்கிறோம். பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.